Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 999 போர்ட்டல் வந்து இந்த போர்ட்டல் மூலமா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா லைஃபுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஃபைல் 1. ஸோ யாரெல்லாம் இந்த டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ ஃபைல் 1 உங்களுக்கான 999 போர்ட்டல் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 999 போர்ட்டல் இன்னைக்கு வந்து 999 எப்படின்னா 9ஆம் தேதி 9வது மாதம் அப்புறம் 2025 ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும். ஸோ 999, ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து என்ன மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க 999 போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய ஸ்பெஷல் முருகர் மெசேஜை பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் see this cards, tarot card plus oracle cards. tarot cardsல என்ன பார்த்தோம்னா 3 of cups. வெரி நைஸ். அதாவது ஒரு ஹாப்பினஸ், ஒரு டுகெதர்னஸ், சரியா? ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, இல்லை உங்களுடைய பர்சனோட ஒரு ரீயூனியனுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. தட் ஆக்சுவலி பார்த்தோன்னா உங்கள் லைஃப்பில் செலிப்ரேஷன் இருக்க போது ஹாப்பினஸ் இருக்க போகுது. தாராளமாக நம்புங்க. ஐ பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 of cups பார்த்தோன்னே வந்து என்ன தெரியுது பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த 999 போர்ட்டல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சந்தோஷம். ஸோ நீங்கள் எது கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்க, அப்போ அது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the other cards also. பெர்செவரன்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய விடாமுயற்சியை வந்து தொடர்ந்து போடுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நினைவில் வச்சுட்டு அது ரிலேட்டடாக விடாமுயற்சி கொஞ்சம் நீங்கள் பண்ணணும். முயற்சி எடுத்து அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க, ஓகேவா? உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன செட் பண்ணி வைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால் தொடர்ந்து பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் நினைங்க, சரியா? அப்படி நீங்கள் நினச்சி செயல்படும் போது உங்களுக்கான ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது கண்டிப்பாக. பட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா விடாமுயற்சி தேவை. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பட் அப்பப்போ விட்டுறீங்களோன்னு தெரியல, கேப் விட்டுட்டு பண்ணலாம் மேபி. ஸோ விடாமுயற்சி உங்களை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. And this one, your household situation is improving either through a move or a healthy change in the occupants. ஸோ உங்களுடைய சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு சிலர் வீடு கூட நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஜாப் ஆக்குபேஷன், ஐ மீன் நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. ஓகே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். பட் அதுலேருந்து ஒரு மூமெண்ட் வந்து ஏற்பட்டு உங்களுக்கான ஹாப்பினஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விடாமுயற்சி. ஓகே, இப் சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இதுவே ஓகே தான், நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்காம சம்டைம்ஸ் அது வேற எங்கேயாவது போகணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து வேற எங்கேயாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் ஸ்லோலி பட் ஷியர்லி கெட்டிங் அஹெட். ஓகே, உங்களுடைய விடாமுயற்சிக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லோவாக வருது, பட் கண்டிப்பாக வருது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், இதுவும் அதே ரிலேட்டடாகவே இருக்கு மெசேஜ் பாருங்க. ரெகக்னேஷன், ரிவார்டு ஃபார் மெரிட். உங்களுடைய அகைன் அண்ட் அகைன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அந்த விடாமுயற்சியை வச்சே தான் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்கள் முயற்சியை போட்டுட்டு இருக்கிறீங்க, ஓகே? டேஞ்சர் எக்ஸ்பெஷலி இன் மணி மேட்டர்ஸ். ஸோ மணி விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கூட கொஞ்சம் கவனிங்க, ஓகேவா? தேவையானதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து யோசிச்சு செலவு பண்ணுங்க. அண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அன்வான்டாக வந்துட்டு செலவு பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் அதை வந்து கவனமாக டீல் பண்ணுங்க மணி விஷயத்தில். அண்ட் சீக்ரெட் அட்மைரர், உங்களை பார்த்து 1 செகண்ட்
கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சக்சஸ். யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடியவராக இருக்கலாம், ரைட்? அப்படி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி அப்படி ஒருத்தர் வந்து உங்களை நோக்கி இன்னும் வரல அப்படின்னா ஸ்லோலி அவங்க வந்து உங்களை வந்து சேருவாங்க. ஓகே, கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சக்சஸ். நீங்க கண்டிப்பா உங்களுடைய சக்சஸை நோக்கி போறீங்க. இந்த 999 போர்ட்டல் அதுக்கான ஒரு பாதையை உங்களுக்கு காட்டுறாங்க. எக்ஸலண்ட் மெசேஜஸ் ஃபார் பைல் 1. முருகருடைய மெசேஜ் பார்த்தலாம். லாபம் உண்டாகும். வா. ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் உண்டாகும். அது மாதிரி நீங்க உங்களுக்கு எது வந்து சந்தோஷம் தருமோ அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், ரைட்? முக்தி கிட்டும். முருகரை நினைச்சு நிறைய பேர் வந்து மனமுருகி ப்ரேயர் பண்ணக்கூடியவங்களாவும் தெரியுது. இவ்வளோ நாள் நான் வந்து உன்னை நினைச்சு நான் இவ்வளோ உருகிறேனே, எனக்கு வந்து முக்தி இல்லையா, இருக்குதா, கிடையாதா அப்படின்ற ஒரு சில பேருக்கு அந்த ஒரு தாட் இருக்கலாம். அதுக்கான பதில் வந்து முக்தி கிட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வேற விதமா பார்க்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து எனக்கு எப்போ வந்து லைஃப்ல வந்து ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ அதுக்கான பதிலும் நல்ல லைஃப் அமைய போது ஹாப்பியா வந்துட்டு இருக்க போறீங்க. சரி, கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஷஃபில் பண்ணி எடுத்ததுதான் எவ்வளோ வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸா வந்திருக்குது பைல் 1. ஸோ எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனைகள் தீர போகுது, ஓகேவா? அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து முருகர் கொடுக்குறாரு. நீங்க தொடர்ந்து நீங்க செய்யற காரியங்களை வந்து செஞ்சிட்டு இருங்க, ஓகேவா? கவலைப்பட்டு ஸ்டக் ஆகி இருக்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பை வந்துட்டு தொடர்ந்து நீங்க போட்டுட்டே இருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ மனம் தளராம வந்து நீங்க போட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. And thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 2. யாரெல்லாம் இந்த amethyst violet color crystal choose பண்ணிருந்தீங்களோ உங்களுக்கான 99 போர்ட்டல் தரக்கூடிய blessings or messages whatever may be என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பைல் 2 இந்த amethyst பாட்டில் என்ன ஒன்றுனா ஹீலிங். உங்களுக்கு வந்துட்டு ஹீலிங்கான ஒரு டைம் பீரியடாகவும் தெரியுது. ஸோ லெட்ஸ் see, நிறைய ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க, ஓகேவா? பேஜ் ஆஃப் கப்ஸ். யா, இந்த ஹீலிங் எப்படி நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சிலருக்கு இது பொருந்த வாய்ப்பு இருக்கு. சாரி, இந்த கார்டுக்கும் இந்த கிறிஸ்டலுக்கும் சம்மந்தம் இருக்கு பாருங்க. இந்த ஹீலிங் வந்து எப்படி ஏற்படும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு எதால பாதிப்பு ஏற்பட்டதோ, யாரால பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்கள வந்து நீங்க மன்னிக்கணும். ஸோ அப்படி மன்னிக்கும் போது அந்த ஹீலிங் வந்து நடக்கும் அப்படின்றது இது யாருக்கோ பொருந்த வாய்ப்பு இருக்கு. அப்படியே சொல்லுது இந்த கார்டும் இந்த ஸ்டோனும் கிறிஸ்டலும், ஓகேங்களா? அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இன்னொரு விதமாக ஹீலிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஆஃபர் வரலாம், ஒரு லவ் ஆஃபர் வரலாம், இல்லை அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஸோ அது மூலமா அவங்க மனசுல வந்துட்டு ஒரு அந்த புண்ணு மனசு வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த காயம் வந்து மாறும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ 99 போர்ட்டல் உங்களுக்கு ஒரு நல்ல மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது பைல் 2. இங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்க. ஸ்பெண்ட் டைம் நியர் வாட்டர் சச் அஸ், இங்கேயும் வாட்டர். சில பேர் பைல் 2 வாட்டர் சைனா இருக்க வாய்ப்பு இருக்கு. கடகம், விருச்சிகம் அண்ட் மீனம். Spend time near water such as lake, river or ocean to recharge your batteries. சில பேர் வந்து ஃபால்ஸ் உள்ள ஏரியாவுக்கு நீங்க போயிட்டு வரலாம், இது வெக்கேஷன்ல. அந்த மாதிரி டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாட்டர் இருக்கிற ஏரியால டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணிட்ட மாதிரி ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு 99 போர்ட்டல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதை அவங்க சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு ஒரு கைடன்ஸா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? Honesty. I cannot always expect the truth from others, but I can expect it from myself, ஓகேவா? மற்றவங்க வந்துட்டு உண்மையா இல்லை, மற்றவங்க சரியா இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை.
நீங்க இருந்தா போதுமானது. ஓகேவா? உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தலாம். நேர்மையை நோக்கி, நேர்மையான பாதையை நோக்கியும் உங்க வாழ்க்கையையும் நேர்மையா வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அதுதான் உங்களுடைய சோல் பர்பஸாவே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்க எப்படி உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க மற்றவங்கள்ட்ட இருந்து அந்த உண்மை, அந்த ட்ரூத், நேர்மை, உண்மை அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ரைட்? நீங்க வந்து உங்கள்ட்ட இருந்து அதை எதிர்பார்த்துக்கிட்டா போதுமானது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கனாலே நிறைய மனசு உங்களுக்கு நிறைய விதத்துல வந்து மாற்றம் அடையும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு, வரப்போகுது. இதுவும் அதே கார்டு தான். நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத் ஓப்பனிங் அப். இதுவும் ஆஃபர் தான். பேஜ் ஆஃப் கப்ஸும் வந்து ஒரு ஆஃபர். ஸோ உங்களுக்கான ஆஃபர் வந்து வருது. நியூஸ் ஆஃப், ஏன்னா எல்லா கார்டுமே அதே சொல்லுதுங்க பாருங்க. நியூஸ் ஆஃப் பர்த் ஆர் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சில பேருக்கு குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க மனசு உடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த மெட்டர்னிட்டிக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. கொஞ்சம் நீங்க வாட்டர் இருக்கிற இடத்துல போயிட்டு உங்க மனசு டைமை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மெட்டர்னிட்டிக்கான வாய்ப்பும் இருக்கு. நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் மேன். யாரோ ஒரு ஓல்டர் மேன் மூலமா சில பேருக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு, கிடைக்கும். someone is trying to come between you and a friend or something you want. ஸோ இதுல வந்து கவனமா இருங்க. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவில் யாரோ வரலாம், இல்லை சில விஷயங்கள் நடக்குதோ அதுல வந்துட்டு கவனமா இருங்க. கவனமான எப்படின்னா, அது நடக்கும்போது நமக்கு தெரியாது, உணர்ச்சிவசப்பட்டுரும், ஏதாவது வார்த்தைகளை விட்டுரும். ஸோ அதுதான் அந்த மாதிரி இல்லாம இப்போ முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா, ஸோ அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு சாஃப்டா டீல் பண்ணும்போது அந்த பிரச்சனையில இருந்து வெளியில, பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிடலாம். குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன். சக்சஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் அ ப்ராப்ளம். வெரி நைஸ்ங்க. இந்த 99 போர்ட்டல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் ஹீலிங் அண்ட் என்ன விதமான ப்ராப்ளம்ல இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியில வர போறீங்க. உங்களுக்கான அட்வைஸ் வந்து ஏதோ ஒரு வைஸ் பர்சன் மூலமா உங்களுக்கு வரும், அது நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கு, நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் ஆல்சோ தேர். பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா வந்து பண்ணலாம். குழந்தை ரிலேட்டடாகவும் உங்க மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் வந்து நடக்கும். ஓகே, வரம் தரும் வள்ளல் கர்ம வினை தீரும். வாவ், முருகருடைய மெசேஜ் பாருங்க. வரம் தரும் வள்ளல், நீங்க அவர்கிட்ட என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களுடைய கர்ம வினை தீரக்கூடிய டைம் பீரியட். 999 போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுடைய வினைகள் எல்லாமே வந்து என்ன ஆகுது? தீருது. ஓகேவா? நீங்க அதுக்கு முருகர்கிட்ட வந்து நீங்க ப்ரேயர் பண்ணலாம். அண்ட் என்ன வேணுமோ நீங்க அதை கேளுங்க. இந்த பீரியட்ல முருகர் வந்து தரதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஓகே, ரைட்? So pile 2, I hope this may be helpful for you. கண்டிப்பா லைக் பண்ணுங்க and ஓ முருகா அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 3, யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் 999 போர்ட்டல் உங்களுக்கு என்ன தர இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. முதல்ல வந்து டாரோ கார்டு பார்த்தலாம். 6 of Cups. Wow. ரீயூனியனுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, பழைய மெமரிஸ் வந்து உங்களுக்குள்ள வரும். சில பேருக்கு பெட் அனிமல் விருப்பம் இருக்குது, ரொம்ப நாளா ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு தெரியுது. சில பேர் வந்து உங்களுடைய சிறு வயசு நண்பர்களை வந்து மீட் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம். இல்ல உங்களுடைய இன்னர் சைல்டுல ஒரு growth இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அது அந்த இன்னர் சைல்டு, அந்த ஒரு விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரோஸ் குவார்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கும் போதே இது ரொமான்ஸ் ரிலேட்டடா உள்ள மெசேஜஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ லவ் ரிலேட்டடாகவும் வந்து உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இல்லை லவ் ரிலேட்டடான பழைய விஷயங்கள் மெமரிஸ் வந்து வந்துட்டு போகலாம். ஓகே, அண்ட் ரீயூனியனுக்கான வாய்ப்பும் வந்து தெரியுது. ஃபைன். ஸோ 999 போர்ட்டல் உங்களை வந்து ஒரு
பழைய நண்பரை வந்து மீட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு மட்டும் இங்கே 3 கார்ட்ஸ் வந்தது. சோல் பர்பஸ், லவ், ஹியூமர், சேஞ்ச். I commit to the practice of seeing the good in all the things. எல்லா விஷயத்துலயும் வந்து நீங்க நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்துலயும் நல்லதை வந்து பாருங்க. ஓகேவா, அந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருக்கலாம். எனிகோ அது உங்களுடைய சோல் பர்பஸ்ன்னு தெரியப்படுத்துறாங்க. ஐ சூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் லைட்டர் சைட் ஆஃப் லைஃப். எப்பயுமே இந்த ஹியூமர் அப்படின்றத பார்க்கும்போது மற்றவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு ஜாலி டைப்பாக இருக்கலாம். நீங்களே வந்துட்டு ஒரு ஜாலி டைப்பாக இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் ஹெவியான விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. உங்கள் லைஃப்பில் உள்ள லைட்டர் சைடு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கலாம் மேபி. அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாழ்க்கையில உள்ள கடினமான பாதையை மட்டும் பார்க்காதீங்க, லைட்டர் சைட் ஆஃப் யுவர் லைஃப் வந்துட்டு பாருங்க. I understand that nothing can grow or evolve without movement. ஓகே, ஒரு மாற்றத்தை வந்து நீங்க ஏற்படுத்துங்க அப்படின்றாங்க. ஒரு மாற்றத்தையோ ஒரு முயற்சியோ இல்லாம நீங்க எந்த ஒரு அடுத்த ஒரு நிலைக்கும் நீங்க போக முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வந்து எதை மாத்திக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குதா, அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா, அண்ட் அப்படி பண்ணும்போது தான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு growth இருக்கும். உங்க சோல்ஸ்க்கு வந்து ஒரு growth வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தா, ஸ்டாப் worry, everything is going to be fine. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு. லக்ஷ்மியே வந்திருக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு லக்ஷ்மியே வந்துட்டாங்க. அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சரியாக போகுது. வா 5-3 மேபி சில பேர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு இந்த 999 போர்ட்டல் வந்து சால்வ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. லக்ஷ்மியே வந்துட்டாங்க இல்லையா, இதுக்கு மேலே என்ன இருக்குது. அவங்க தான் வந்துட்டு மணிக்கான கடவுளேவும், அவங்கள தாண்டி வேற என்ன இருக்கு. ஸோ அவங்களே வந்துட்டு உங்க வாழ்க்கையை நோக்கி வரப்போறாங்க. நீங்க செய்ய வேண்டிய சில மாற்றங்களை உங்களுக்குள்ள உங்க லைஃப்ல ஏற்படுத்துங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் யூ ஷுட் அக்செப்ட் வேலிட் கிரிட்டிசிசம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சில பேர் சில விதமாக உங்களை பற்றி பேசலாம், உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு கோவப்பட தேவையில்லை. யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட், ரைட் அப்படின்றாங்க. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படலாம் தேவையே கிடையாது. பேசுகிறவங்க ஏதோ ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணால் பண்ணிட்டு போகட்டும். ஓகே, ஸோ அது பிரச்சனை கிடையாது. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க மேலே ஃபால்ட்டாக நினச்சி கோவப்படாமல் அந்த கிரிட்டிசிசம் வந்து தரமானதாக இருக்கான்னு பாருங்க. அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேவா, கரியர், உங்கள் கரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கலாம். புதுசாக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புது ஜாப் போகலாம். சம்திங் கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு 999 போர்ட்டல் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குறாங்க. பர்த் ஆர் கன்செப்ஷன் ஆஃப் சைல்ட் ஆர் என்டர்பிரைஸ், இதுவும் அதுதான். புதுசாக ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்து பிறக்க போகுது. சில பேர் வந்து பேபி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. புது ஜாப் வேணும், புதுசாக படிக்கணும் அப்படின்னாலும் அந்த விஷயத்தை வந்து இந்த 999 போர்ட்டல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஹார்ட் டேக் ஓவர் வாட் யூ நோ லாங்கர் ஹாவ். சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டப்படலாம். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வேணும்னு நினச்சி கிடைக்காம இருக்கிறத நினச்சி சில நேரங்களில் வந்து உங்களுக்கு மன வருத்தம் இருக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ சம்வாட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் லைஃப்குள்ளே வரலாம், மற்றவங்களால வரலாம், இல்லை நீங்கள் யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எனிகோ வந்து நீங்கள் அது என்ன பண்ணணும், அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்டு. அந்த மாதிரி டைம் பீரியட்லேயோ இல்லை நீங்கள் வந்து இந்த கிரிட்டிசிசம்னால பாதிக்கப்படுறீங்க, சம் ஹார்ட் பிரேக் ஏற்படுற டைம்லலாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு அட்வைஸ் வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சொல்லிட்டாங்க, எல்லார்கிட்டே இருக்கிற நல்ல விஷயத்த பாருங்க. ஓகே, நல்ல விஷயத்த பார்த்து பழகுங்க. அப்போ என்ன ஆகாது, உங்கள் மனசு வந்து கஷ்டப்படாது. ஓகே, அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க.
ஸோ 999 கொடுக்கக்கூடிய 2 விஷயம் பார்க்க முடியுது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் இமோஷ்னலாகவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஓகே, ரியூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கிளாரிட்டி கார்டு பார்க்குறேன். வாட் இஸ் தி 6 ஆஃப் கப்ஸ்? டக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா, ஒரு கார்டை வச்சு. 8 ஆஃப் கப்ஸ் வருது. ஒரு சிலர் வந்து பாஸ்ட் மெமரிஸ்ல இருந்து வெளியில வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஓவரா வந்து அந்த பாஸ்ட் மெமரி யோசிச்சு 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 தூங்காம நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் நிறைய நாள். அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ண போறீங்க. உங்களுக்கான ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்றத பாக்குறோம். அண்ட் வாவ், ஹெரப்பன், நீங்க உங்களுக்கான ஒரு டைரக்ஷனை நோக்கி போறதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு உங்க எஃபோர்ட்டை போட்டு நீங்க வெயிட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, இங்க ஹெரஃபண்ட் வந்திருக்கு. ஒரு நல்ல கமிட்மெண்ட். ஓகே, நல்ல கமிட்மெண்ட் இல்ல கரியர் ரிலேட்டடா ஒரு நல்ல பொசிஷன். வாவ், நீ ஆஃப் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட்? நீங்க இந்த இமோஷனலா அஃபெக்ட் ஆகிற விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அப்படி நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கான பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. நல்ல பொசிஷன், நல்ல ஒரு ப்ரமோஷன் அண்ட் புதிய லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன விதையே வந்து நீங்க தேவையில்லாத விஷயத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணணும் ஃபார் த டைம் பீயிங். அப்படி நீங்க மூவ் ஆன் பண்ணும்போது உங்க லைஃப்ல நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னா இந்த சென்ஸ் சில பேர் வந்து பயந்துட வேண்டாம். நீங்க பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ண சொல்றீங்களா அப்படின்னா அது மனசு ரொம்ப கஷ்டப்படும். நான் அந்த மாதிரி சொல்ல வரல. உங்களுடைய மெமரிஸ் அதே நினைச்சு வருத்தப்படுறது, தூங்காம இருக்கிறது, அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நம்பிக்கையை வைங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னா நீங்க அதுல ஒரு நம்பிக்கையை வைங்க. அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு ஓவர் திங்கிங்க்கும் போக தேவையில்லை, ரைட்? உங்களுடைய ஒரீஸ்ல இருந்து மூவ் ஆன் பண்ணுங்க இப்போதைக்கு, ரைட்? உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போகிறதுக்கான ஒரு உழைப்பு, அந்த ஒரு முயற்சியை வந்து நீங்க எடுங்க. அதுதான். ஏன்னா உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் காத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிறதும் நடக்கும். நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது. ஃபைனலி முருகரோட மெசேஜ் பார்க்கலாம். நாம் இதுவரை முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்று பொருள். ஸோ இங்க முருகர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க யார் கூடயோ பழகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து தேவையில்லாம இருக்கலாம். அது நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணுங்க. மேபி இந்த 8 ஆஃப் கப்ஸும் அதுவா கூட இருக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டோட நீங்க பழகிட்டு இருக்கலாம். அவங்களால ஒரு மனசு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கலாம். இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஃபைனலி நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. புண்ணிய பாவத்தை பிறரிடம் சொல்லும் போது அது குறையும். எனவே பாவத்தை கூறினால் அது சுமை குறையும். ஸோ உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஷேர் பண்ணுங்க. முடியாதவங்க, யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண விரும்பலங்கிறவங்க டைரியை போட்டு முருகர்கிட்டே சொல்லிடுங்க. இல்லை உங்களுக்கு யாராவது குரு இருக்கிறாங்க அப்படின்னா குருகிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு விட்டுருங்க. அதுதான் இங்கே அர்த்தம். சொல்லிட்டு அதை அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிட்டு விட்டுருங்க. அதையே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ சரண்டர் வந்து இங்கே தேவைப்படுது. ஒன் மோர் முருகர் மெசேஜ் பார்த்தலாம். இதுதான் சரண்டர்னு சொல்லியிருக்கிறேன். அதே மெசேஜ் தான் இங்க வருது. கந்தனின் பாதம் உன் தஞ்சம், கவலைகள் உன்னை விட்டு விலகும். திருப்பி அதே மெசேஜ், சரணாகதி பலன் கிட்டும். வெரி நைஸ். ஸோ உங்களுக்கான மெசேஜ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரண்டர் பண்ணிட்டு பொறுமையாவே இருங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை நோக்கி விரைவில் வரும். சரியா? So I think this may be helpful for you. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.